வணக்கம் தமிழா. லாவா பிளேஸ் AMOLED 2 ஸ்மார்ட் ஃபோன். இதோட விலை வந்து 13,499. இது வந்து அமேசான் மற்றும் லோக்கல் ரீட்டைல் ஸ்டோர்ஸில் நீங்கள் வந்து வாங்கலாம். இந்த ஃபோனை பற்றி தான் வந்து இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம். இந்த ஃபோனோட ஹைலைட்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் HD ப்ளஸ் AMOLED டிஸ்பிளே தராங்க, ஸ்லிம்மான ஒரு டிசைன், 50 மெகாபிக்சல் சோனி ரியர் கேமரா தராங்க, இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சரோடு இது வருது. இப்போ இந்த ஃபோன் வாங்கலாமா வேண்டாமா, இதோட ப்ளஸ் அண்ட் மைனஸ் பாயிண்ட்ஸ் பற்றி நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ தொடர்ந்து இந்த வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கீப் சப்போர்ட்டிங், கீப் மோட்டிவேட்டிங். 2 கலரில் வருது, ஒயிட் அண்ட் பிளாக்ல. உள்ளே வந்து உங்களுக்கு இந்த சாஃப்ட் பேக் கேஸ் தராங்க. பிளேஸ் AMOLED 2 ஸ்மார்ட் ஃபோன் இது. எங்கிட்ட இருக்குது ஒயிட் கலர் வேரியண்ட். பார்க்க ஃபர்ஸ்ட் லுக்கில் எனக்கு வந்து இது ரொம்பவே நல்லா இருக்குது, ஸ்லிம்மாக இருக்குது, ஃபினிஷ் நல்லா இருக்குது. இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு பார்க்கவும் வந்து நல்ல ஒரு டிசைன், ரிஃப்ரெஷிங்கான ஒரு டிசைனில் வந்து கொண்டு வந்துருக்காங்க. இந்த கேமரா மாடல் டிசைன் ஆக்சுவலாக வந்து எனக்கு பிடிச்சிருக்கு. உங்களுக்கு எப்படின்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மற்றபடி பாக்ஸுக்குள்ளே வந்து சிம் எஜெக்டர் பின்னு, டைப் சி கேபிள், 33 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜர் கிடைக்குது. ஒரு ஸ்லிம்மான டிசைனில் வந்து பண்ணியிருக்காங்க. 7.5 mm திக்னஸ் மற்றும் 174 கிராம்ஸ் வெயிட்டில் இது வருது. டூவல் ஸ்பீக்கர்ஸ் வந்து கிடைக்குது. மேல் பக்கம் IR சென்சர் தராங்க. கீழே வந்து USB டைப் சி போர்ட் மற்றும் சிம் ட்ரே. ஆடியோ ஜாக் கிடையாது. ஸோ இதில் வந்து நீங்கள் 2 சிம் போடலாம். ஹைப்ரிட் டூவல் சிம். ஸோ ஒரு சிம் ஒரு மைக்ரோ SD கார்டு போட்டு ஸ்டோரேஜ் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், இல்லாட்டி 2 5G சிம் போடலாம். ரைட் சைடில் பவர் பட்டன் மற்றும் வால்யூம் பட்டன், லெஃப்ட் சைடு வந்து பிளெயினாக இருக்குது. ஸோ ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெயிட் பேலன்ஸ் எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. ஹேண்ட் ஹெல்ட் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லாயிருக்கு. பேக்கில் ஒரு சின்ன ஒரு டிசைன் மாதிரியும் வந்து கிடைக்குது, பிளெயினாக இல்லாமல். ஸோ இதான் வந்து பிளேஸ் AMOLED 2 டிசைன். ஸோ லாவா ஃபோன்கள் வந்து க்ளீனான ஒரு ஆண்ட்ராய்டு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். ப்ளோட்வேர் எதுவும் கிடையாது. ஒரு ரிஃப்ரெஷிங்கான திங் மற்ற ஸ்மார்ட் ஃபோன்ஸ் கம்பேர் பண்ணும்போது. ஸோ நோ எக்ஸ்ட்ரா ப்ரீ இன்ஸ்டால்ட் ஆப்ஸ் வந்து கிடைக்குது. ஸோ 128 GB 18 GB சிஸ்டம் ஆப்ஸுக்கு போகுது. FM ரேடியோ உண்டு, NFC கிடையாது. யூடியூப் வந்து மேக்ஸிமம் 1440p HDRல நீங்கள் வந்து பார்க்கலாம். 6.67 இன்ச் டிஸ்பிளே, ஃபுல் HD ப்ளஸ் ரெசல்யூஷன் AMOLED டிஸ்பிளே. இது பஞ்ச் ஹோல் நாச்சோடு இது வருது. நல்ல வேலை. ஏன்னா வந்து சமீபத்தில் அவங்களோட மற்ற 10,000 கீழே உள்ள ஸ்மார்ட் ஃபோன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் ட்ராப் நாச் தந்துருந்தாங்க. பட் இதில் வந்து பஞ்ச் ஹோல் டிஸ்பிளே தராங்க. 120 Hz ரிஃப்ரெஷ் ரேட் இருக்குது. நெட்ஃப்ளிக்ஸ் வந்து 1080pயில் வந்து பார்க்கலாம். HDR சப்போர்ட் கிடையாது. டீசெண்டான ஒரு நல்ல ஒரு AMOLED டிஸ்பிளே இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு. பிரைட்னஸ் கொஞ்சம் இன்னும் பெட்டராக பண்ணியிருக்கலாம்னு நினைக்கிறேன். பிரைட்னஸ் வந்து ஆவரேஜாக இருக்குது. 500 nits பிரைட்னஸ்ஸு, பீக் பிரைட்னஸ் வந்து 800 nits தான் போகுது. ஸோ பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா மீடியாடெக்கோட Dimensity 7060 சிப்செட்டில் இது வந்து பவர் ஆகுது. 6nm ஆர்கிடெக்சரில் பண்ணப்பட்ட சிப்செட் இது. UFS 3.1 ஸ்டோரேஜ், 6GB RAM, 128GB ஸ்டோரேஜோடு இது வருது. ஸோ கம்பேரிசனுக்கு பார்த்தீங்கன்னா இதே ப்ரைஸ் செக்மெண்ட்டில் உங்களுக்கு வந்து விவோவோட T4X, இன்ஃபினிக்ஸ் நோட் 50X இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா Dimensity 7300 வருது. ஸோ கேமிங் பெர்ஸ்பெக்டிவில் நீங்கள் வந்து ஒரு 15,000க்கு கீழே ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வாங்கினா இந்த 7300 இந்த ஃபோன்கள் வந்து பெட்டராக இருக்கும். பட் இது வந்து அதனால் இதில் வந்து கேம்லாம் விளையாட முடியாது அப்படிலாம் கிடையாது. ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து 15,000க்கு ஒரு டீசெண்டான ஒரு சிப்செட் வந்து தந்திருக்காங்க. பட் எஸ், கேமிங்காக நீங்கள் வாங்கினா பெட்டர் ஆப்ஷன் 7300 இதே ப்ரைஸ் செக்மெண்ட்டில், இல்லாட்டி கொஞ்சம் கூடுதல் போட்டு இருக்குது. ஸோ அதை நான் வந்து மென்ஷன் பண்ணுறேன். பட் மற்றபடி வந்து ஓவராலாக வந்து நார்மல் யூஸுக்கு, கேம்ஸ் விளையாடுறதுக்கு, ஸோ இந்த செக்மெண்ட்டுக்கு ஒரு டீசெண்டான சிப்செட் பெர்ஃபார்மன்ஸ் வந்து உங்களுக்கு இதில் கிடைக்குது. ஸோ கேமரா பின்பக்கம் வந்து 50 மெகாபிக்சல் மெயின் கேமரா தராங்க. சோனி சென்சர் IMX 742 சென்சர் தராங்க. 8 மெகாபிக்சல் ஃப்ரண்ட் கேமரா இருக்குது. ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் கிடையாது, பட் EAS ஆப்ஷன் இருக்குது, அதை எனேபிள் பண்ணிக்கலாம் வீடியோ எடுக்கும்போது. அப்புறம் வந்து உங்களுக்கு 4K வீடியோ ஆப்ஷனும் கிடையாது. ஸோ கேமரா மோடு வந்து பார்த்தீங்கன்னா நைட் மோடு இருக்குது, ஃபில்மு, போர்ட்ரேட், பியூட்டி மோட். மோடில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டாக்குமெண்ட் மோட், டூவல் வீடியோ, AI எமோஜி, ஜிஃப், ப்ரோ வீடியோ, ஸ்போர்ட்ஸ் மோட், ப்ரோ மோட், பேனராமா, ஸ்லோ மோட், டைம் லேப்ஸ் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வந்து தராங்க. ஸோ கேமரா சாம்பிள்ஸ் பார்ப்போம். ஒரு டீசெண்டான கேமரா பெர்ஃபார்மன்ஸ் இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டில் கிடைக்குது. ஸோ கேமரா சாம்பிள்ஸ் பாருங்கள். உங்களுக்கு திருப்தியாக இருக்கா இல்லையாங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.
ஃப்ரண்ட் கேமராவில் இஏஎஸ் எலக்ட்ரானிக் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் தந்திருக்காங்க. அதே எனேபிள் பண்ணி தான் எடுக்கிறேன். 1080p தான் மேக்ஸிமம் எடுக்க முடியும். ஓகே, இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டில் 4K எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ஸோ அதோட வீடியோ சாம்பிள் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. இது வந்து ஏஎஸ் எனேபிள் பண்ணல. ஸோ ஏஎஸ் எனேபிள் பண்ணிட்டு முன்னாடி பார்க்கும்போது க்ராப் கொஞ்சம் இருந்தது. இது வந்து க்ராப்பை அவாய்ட் பண்ணிட்டு உங்களுக்கு ஏஎஸ் இல்லாமல் எடுக்கக்கூடிய ஃப்ரண்ட் கேமரா வீடியோ சாம்பிள். ஸோ எலக்ட்ரானிக் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் இதில் வந்து நான் எனேபிள் பண்ணலை. ஸோ அதே மாதிரி ரியர் கேமராலையும் வந்து ஏஎஸ் எலக்ட்ரானிக் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் இருக்குது. ஸோ அதை பண்ணிட்டு பார்ப்போம். லில்லி ஃப்ளவர் ஒயிட், லில்லி மலருக்கு கொண்டாட்டம். ஸோ ஸோ இது ரியர் கேமரா வீடியோ சாம்பிள். அப்படியே அந்த ரோஸை கிட்ட போகும். ஸோ ஃபோக்கஸ் எப்படின்னு பார்க்கலாம். $5000 பேட்டரி தராங்க. 33 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் ஓடி வருது. ஃபுல் சார்ஜ் பண்ணுறதுக்கு 1 hour 15 minutes கிட்ட இது ஆகும். எஸ், 15,000 செக்மெண்ட்டில் சில ஃபோன்களில் 6000 mAh 7000 mAh பேட்டரிலாம் கொண்டு இருக்குது. பட் இவங்க வந்து முன்னாடி மாதிரி ஒரு 5000 mAh பேட்டரியோடு இது கொண்டு வந்திருக்காங்க. ஆண்ட்ராய்ட் 15 க்ளீனான ஒரு ஆண்ட்ராய்டு இன்ஸ்டலேஷன். ஃபஸ்ட் டைம் நான் சொன்ன மாதிரி ப்ளூடூத் எதுவும் கிடையாது. எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ்ன்னு அவங்க எதையாவது கொடுத்து லேக் பண்ண மாதிரி அந்த மாதிரிலாம் பண்ணுறது கிடையாது. ஸோ ஆப் லாக் இருக்குது, டூவல் ஆப்ஸ் இருக்குது, ஹைட் ஆப்ஸ் இருக்குது. 2+3 yearsக்கான சாஃப்ட்வேர் அப்டேட் இதில் வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ இதான் வந்து லாவா AMOLED 2 13,499க்கு இந்த ஸ்மார்ட் ஃபோன் கொண்டு வராங்க. க்ளீன் ஆண்ட்ராய்ட் இதோட ப்ளஸ் பாயிண்ட். டீசெண்டான ஒரு டிஸ்பிளே கிடைக்குது. பார்க்க நல்லா இருக்குது, ஸ்லிம்மாகவும் இருக்குது. ஸோ ஓவராலாக வந்து ஒரு டீசெண்டான பேக்கேஜ். பட் எஸ், கேமிங்காக நீங்கள் பார்த்தீங்கன்னா பெட்டர் ஃபோன் இதே ப்ரைஸ் ரெக்கமெண்ட் இல்லாட்டி கொஞ்சம் அதிகமாக போட்டு நீங்கள் வந்து வாங்கலாம். அதாவது Vivo T4X இருக்குது, Infinix Note 50X இருக்குது. அந்த மாதிரி ஃபோன்கள் பியூர்லி பெர்ஃபார்மன்ஸ்னு பார்த்தீங்கன்னா அதில் வந்து 7300 சிப்செட் வந்து தராங்க. ஸோ பேட்ரின்னு பார்த்தா கூட இப்போ வரக்கூடிய சில ஃபோன்கள் வந்து இந்த 5000 விட 6000 7000 mAh கொண்ட ஃபோன்களும் மார்க்கெட்டுக்கு வருது. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் வந்து முடிவு பண்ணுங்கள், இந்த ஃபோன் வாங்கணுமா இல்லாட்டி அது வேண்டாமா, இல்லாட்டி எனக்கு வந்து சைனீஸ் ஃபோன் வேண்டாம், எனக்கு வந்து இந்திய கம்பெனி சப்போர்ட் பண்ணு நினைச்சிங்கன்னா லாவா வந்து இந்தியா கம்பெனி. ஸோ அவங்களோட இந்த லாவா AMOLED 2 இருக்குது. இந்த ஃபோனை பற்றி நீங்கள் நினைக்கிறது கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை உங்கள் விடைபெறுவது லட்சுமி ராஜன். தமிழில் பேசி டெக் தமிழா பாரு. கீப் சப்போர்ட்டிங், கீப் மோட்டிவேட்டிங்.